வணக்கங்க, வேப்பலப்பட்டி இரசப் பேசுகிறேன். பங்காளிகள் அனைவருக்கும் பார்வைக்கு குலதெய்வ பங்காளிகளுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் சென்னைக்கு டியூட்டிக்கு போயிருந்தோங்க. வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு நம்ம கோயிலை பார்த்துட்டு வரலான்ட்டு வேலை நடந்துகிட்ருக்குது. பங்காளி செந்திலி கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்தேங்க. இதை பாருங்கள், நம்ம ஷெட்டுக்கு கீழே வந்து தின்ன மாதிரி திட்டுக்கார போட்டு தின்ன உட்கார பிடிக்க வேறு சுற்றியும் ஷெட்டுக்கு கீழே திட்டு போட்டுவிட்டு கீழே காரணம் போடணுங்க. இவர் தாங்க வரதராஜர் அப்பா. அவர் நம்ம கோயில் அருகில் பக்கத்தில் இருக்கார். நம்மளுக்கு வேலையில் வெளியில் எங்கேயாவது போயிட்டோம்னா ஐயா தான் கிட்ட இருந்து வேலை வாங்கிறது பிடிக்கிறது. முக்கியமாக வேலை வாங்க பிடிக்க ஐயா பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் பங்காளி செந்தில் கூட்டிகிட்டு வந்தேன். மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சிலாப்பெல்லாம் ஊற்றிட்டாங்க, மேலே முட்டடிக்கிறாங்க பரப்புக்கு. அந்த செட்டுக்குள்ள அந்த 41 அடி நேரத்தெல்லாம் பின்னெல்லாம் பூசி திட்டு காரை பூசிக்கிட்டே இருக்கிறாருங்க. கம்பி கட்டுறாங்க. மேலே நம்ம ரூம்பு வந்து பாருங்க, ரூம்பு வேலையாகுது. காலைல பங்காளியும் ராமச்சந்திரன் முரளி பங்காளியும் எடுத்து போட்டிருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் வந்தோம், பார்க்குறோம். மேலே முட்டடிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாளான்னைக்கு மேலே கலவை ஊற்றிடலாம். வேலை விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்குதுங்க. இப்போ இந்த ஒரு வேலை தான் இழுத்துட்ருக்குது. இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா மேலே உள் சைடுலேருந்து காட்டுறோம். பலகை முட்டை கொடுத்துருக்குது. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதான் வேலை பாருங்கள், முழுமையாக நடந்துகிட்ருக்குது. இன்னொரு 2 நாளில் கலவை ஊற்றிடலாங்க. கலவை ஊற்றிட்டு கிடுக்குன்னு வேலை முடிகிற கண்டிஷனு. கம்பி கட்டணுங்க, கம்பி வந்திருக்குது. இன்றைக்கி 4-5 நாளைக்கு மேலே ஆகிடுச்சிங்க கோயிலுக்கு வந்து. அதனால் இன்றைக்கி சென்னையிலேருந்து வந்ததுனால பங்காளி கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் கலவை கலந்து ஊற்றுற மாதிரி இருந்ததுனால ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். மத்தியானம் பங்காளி ராமச்சந்திரன், முரளி, சின்ராஜ் அண்ணன் எல்லாருமே இருந்திருக்காங்க. இப்போ அவங்க வெளியில் போயிட்டாங்க. இப்போ வரதராஜ் அப்பா இருக்கார், செந்தில் நானும் இருக்கோம். இப்போ இந்த பழம் அடிக்கிறதுனால வேலை இதெல்லாம் இந்த வேலையை முடிச்சுட்டு கலவை கொட்டிக்கலான் இருக்காங்க. இந்த கல் சுற்றியும் நம்ம கல் போட்டு எவ்வளோ கோயிலை சுற்றியும் அமைப்பாக இருக்குது பாருங்கள். இன்டர்லாக்கல் போட்டு சுற்றியும் பண்ணது வந்து நல்லா அமைப்பது. இந்த மண் வந்து கூட்டி அள்ளணுங்க. எம்சாண்டு மண் வந்து கொட்டியிருக்கோம் அந்த கல் சந்தில் போகிறதுக்கு. எல்லாம் தொடச்சி விட்டோம். கொஞ்சம் இன்னும் சுத்தம் பண்ணி கூட்டி அள்ளணுங்க. அதனால் இன்னும் இன்டர்லாக்கல் பார்த்து இன்னும் பளிச்சு நல்லா தெரியுங்க. கோயிலுக்கு அருகில் உள்ள பங்காளிங்க, தூரத்தில் இருக்கிற பங்காளிகளும் லீவு நாட்களில் வந்து இதில் நம்ம கோயிலில் பங்கெடுத்து வேலை செய்ய வந்துடுவாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பங்காளி சொந்தங்கள் வந்து அனைவருமே பங்கெடுத்து வேலை செய்கிறதுக்கு 2 ஒருத்தர் பங்காளிகளும் சரி, லீவு நாளில் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதிகமாக பங்காளிங்க பங்கெடுத்து ஆளுக்கு ஒரு வேலை செய்கிற மாதிரி பங்காளிங்க வராங்க. இது பாத்ரூமுங்க. இது பாத்ரூம். இது தெற்கால வந்து நம்ம ரூம்பு, மண்டபம் ரொம்ப சின்ன ரூம்பு. இதுதான் நம்ம கட்டிகிட்டு இருக்கிற சாமி சிசிடிவி கேமரா ரூம்பு. சாமி பூஜை பொருள் வைக்கிற ரூம்பு. நம்ம வந்து நிழல் கூடத்தில் உட்கார்ற மாதிரியும்
சமைச்சு சாப்பிட்ற மாதிரியும் ஒரு அன்னதானம் போட்டு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆகுங்க. அதுக்காக செட்டு அமைப்பாக இருக்குது. நிழலில் உட்கார்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது பங்காளிகள் அனைவருக்கும் தெரியணும். ஏற்கனவே போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி நான் வந்து எடுத்து போடுறேங்க நம்ம பங்களிப்புக்கு. அப்புறங்க நம்ம கோயிலுக்கு மேற்கால தண்ணி பைப்பு டேப்பு பாருங்குது. கலவை பூசிகிட்டு இருக்கிறாங்க. 7 டேப் வச்சுரு நோம்பி இன்னைக்கு சாமி செய்கிறப்ப நோம்பி இன்னைக்கு தண்ணி பைப்பு இடைஞ்சலாக இருக்குது. அதனால் 7 டேப் வச்சு கலவை பூசிகிட்ருக்காரு. மேலே பால் ஊற்றி வேலை முடிகிற கண்டிஷனில் கலவை ஊற்றிட்டுருக்காரு. தண்ணி வடக்கால சைடில் கீழே பாருங்க மேஸ்திரிங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இதுதான் நம்ம பழைய தொட்டி. மேலெல்லாம் வெடிப்பு விழுந்துச்சிங்க. இதில் 2 டேப்பு அந்தாண்ட ஒரு டேப் இருக்குதுங்க. இதில் நம்ம புதுசாக வச்சது தாங்க 7 டேப் வச்சு நம்ம நீட்டாக வேலை செஞ்சுருக்குறோம். தண்ணி வடக்கால சல்லுன்னு கீழே போகிற மாதிரி அந்த சைடில் வடக்கால போயிருங்க. அருமையான வேலைங்க நீட்டாக போயிட்டுருக்கு. பங்காளிகளின் பார்வைக்கு நன்றி, வணக்கங்க.